91 ஆண்டுகள் 5 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க SPS கடலை மாவு மற்றும் கேப்பை மாவு. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம். வெல்கம் டு ஐபிஎஸ் ஃபினான்ஸ். Q1 ரிசல்ட்ஸ் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. அதை பற்றியெல்லாம் சார்கிட்ட இன்னைக்கு பேசுவோம். அதுக்கு முன்னாடி மார்க்கெட் நிலவரத்தை பார்த்துடலாம். நிஃப்டி 143 புள்ளிகள் சரிஞ்சு 24,968 நிறைவடைஞ்சிருக்கு. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 501 புள்ளிகள் சரிஞ்சு 81,557 நிறைவடைஞ்சிருக்கு. வாங்க நம்ம நாகப்பன் சார்கிட்ட பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் சபி. எஸ் சார், எல்லாரும் சந்தில இன்னைக்கு எதிர்பார்த்தது ரிலையன்ஸ். ஆமா, காலாண்டு முடிவு வந்துருச்சா சார்? இன்னும் வெளிவரல. நம்ம பேசிட்டு இருக்க நேரத்துல வந்திருக்கலாம், பட் இது வரைக்கும் வரல. ஓகே சார். ஆனா இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஒரு 143 புள்ளிகள் இறக்கத்துல முடிவடைஞ்சிருக்கு. ஆமா, 25,000 பிரேக் ஆகி கீழே வந்திருக்கு. இது எப்படி சார் நம்ம பார்க்கலாம்? நிச்சயமா இந்த 25,000 பிரேக் ஆயிருக்குங்கிறது கவனத்தை பெறுகிறது. 100-140 புள்ளிகளுக்கு மேல இறங்கி இருக்குன்னு. பட் வெள்ளிக்கிழமை வீக்கெண்ட், அடுத்த 2 நாட்கள் சந்தை இல்லைங்கிறதுனால மார்க்கெட்டை காஷியஸா கூட யாராவது பொதுவா அப்ரோச் பண்ணிருக்கலாம். அதனால கூட இந்த 143 புள்ளிகள் இறக்கம்னு சொல்லலாம். அதனால இதை வந்து நம்ம ஒரு கன்ஃபர்மேஷனா எடுத்துக்க முடியாது. நான் சொன்ன மாதிரி புல் மார்க்கெட் அந்த 24,500-600 எல்லாம் முடிஞ்சிருச்சு. பட் நிச்சயம் பேர் மார்க்கெட்ல நம்ம என்ன என்டர் பண்ண ஆரம்பிக்கல. சைட்வேஸ்ல தான் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு சென்செக்ஸ் 500 புள்ளிகள் இறங்கி இருக்குன்னா அதற்கு முக்கியமான காரணம்னு பாத்தீங்கன்னா 4 வங்கிகள், வங்கித்துறை, தனியார் வங்கித்துறை பங்குகள், குறிப்பா அதுல ஆக்சிஸ் வங்கி, HDFC வங்கி, கோட்டக் வங்கி, இது 3 முக்கியமா. அதுக்கு அடுத்து HDFC வங்கி, கோட்டக், ஆக்சிஸ், இது போக ஸ்டேட் பேங்க்கும் இன்னைக்கு இறங்கி இருக்கு. சோ இதெல்லாம் ஒரு காரணம். இன்ஃபேக்ட் HDFC, ஆக்சிஸ், கோட்டக், SBI இதனால சேர்த்தாலே அந்த 500 புள்ளிகள் இறக்கத்துக்கிட்ட வந்துருதுங்கிறத நம்ம பாக்குறோம். சோ அதை தவிர்த்து பார்க்கும் பொழுது ஒரு பெரிய ஃபால் அப்படின்னு சொல்லிட முடியாது. நீங்க அட்வான்ஸ் டிக்ளைன் பாத்தீங்கன்னா அட்வான்ஸோட டிக்ளைன் அதிகமா இருக்கு, பட் சிக்னிபிகண்டா சொல்ல முடியாது. இன்னும் கூட வந்து லோயர் சர்க்கியூட் விட அப்பர் சர்க்கியூட் 7 மடங்கா இருக்கு. 52 வீக் லோவை விட 52 வீக் ஹை 3 மடங்குக்கு மேல இருக்கு. சோ இட்ஸ் a mixed bag and even broader market also ஒரு வீக்னஸ். நிஃப்டி 50 மட்டுமல்ல, 100, 200, 500 எல்லாம் இறக்கத்துல இருந்தால் கூட அது ஒரு கணிசமான இறக்கம்னு சொல்லிட முடியாது. வெள்ளி என்று இந்த ஒரு அன்சர்டனிட்டி, 2 நாள் சந்தை விடுமுறை அப்படிங்கிற அடிப்படையில பார்க்கும் பொழுது இந்த காஷியஸ் அப்ரோச் இருக்கும். இதோடு இந்த பிரைவேட் பேங்க் நான் சொன்னேன் இல்லையா, அந்த இண்டெக்ஸுமே அது சேர்ந்து கொள்ள அந்த முடிவுகள்லாம் வெளியாக இருக்கிறது. காலாண்டு முடிவுகள் எல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் நெகட்டிவா மார்க்கெட்ல பார்க்கப்படுறதுனாலதான். இன்ஃபேக்ட் செக்டார் பாத்தீங்கன்னா அந்த ஒரு செக்டார் மட்டும், பிரைவேட் பேங்க் செக்டார் மட்டும், அந்த குறியீடு மட்டும் 1.5% கிட்ட இன்னைக்கு இறங்கி. HDFC பேங்க் 1.56, கொட்டாக் பேங்க் 1.67 எல்லாம் இதனால தானுங்களா சார்? ஆமா, இன்னைக்கு HDFC 1.5% மேல கோட்டக்கும் HDFC இறங்கி இருக்குது. RBL பேங்க் கிட்டத்தட்ட 3%, ஆக்சிஸ் வங்கி 5% மேல இறங்கி இருக்குது. ஒரு 4 பங்கு மட்டும் ஒரு சின்ன ஏற்றத்துல இருக்கிறத பார்க்க முடிகிறது அந்த குறியீட்டுல 10 பங்குகள்ல. பட் மெயினா ஆக்சிஸ் வங்கியினுடைய முதலாம் காலாண்டு முடிவுகள் வெளியாக இருக்கு. அதுல வந்து நிகர லாபம் 4% குறைவாக 5,806 கோடி அப்படிங்கிற தகவல் வந்து வெளியானது. அப்கோர்ஸ் நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம்னு சொல்லுவோம் வங்கியை பொறுத்த வரைக்கும். அவர்கள் கடன் வாங்கக்கூடிய இதுக்கு கொடுக்கக்கூடிய வட்டியும் அவங்க கடன் கொடுப்பதற்கு உள்ள வித்தியாசம் நெட் இன்ட்ரெஸ்ட். அது வரக்கூடிய அந்த தொகைங்கிறது நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம். அந்த மார்ஜின்ங்கிறது நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின், NIM அப்படிம்பாங்க. இந்த NII மார்ஜினலா ஏறி இருக்கு. 13,560 கோடி. போன வருஷம் வந்து 13,448 கோடி. சோ ரொம்ப நெகட்டிவ்னு நான் சொல்லிட மாட்டேன், பட் இட்ஸ் நாட் வெரி பாசிட்டிவ். அப்படிங்கிறதுனால இது ஒரு மிக்சட் பேக்கா இருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அது தவிர இதுல இன்ஃபேக்ட் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கோட ரிசல்ட் வந்திருக்கு. அது ரொம்ப நல்லா இருக்குது. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கோட ரிசல்ட் பாத்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் வந்து 76% வந்து அதிகரிச்சிருக்கு, 1,111 கோடி அப்படின்னு. சென்ற ஆண்டு இதே காலகட்டத்தில் ஜூன் மாதம் வந்து முதலாம் காலாண்டுல 633 கோடி தான். இன்ஃபேக்ட் அது வந்ததுக்கு காரணமே பாத்தீங்கன்னா வந்து அப்ப இந்த அதர் இன்கம் எல்லாம் கொஞ்சம் அதெல்லாம் இருந்தது. அதுதான் ஒரு முக்கியமான காரணம். இந்த வருஷமும் அதர் இன்கம் வந்து கணிசமாக அதிகரிச்சிருப்பது ஒரு காரணமாக சொல்லப்படுகிறது. அதர் இன்கம் ரொம்ப ஒரு ரிலை பண்ணாம இருக்கிறது பெட்டர். வங்கியை பொறுத்த வரைக்கும் நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து ஒரு 13% ஏறி இருக்கு IOBல. அதே மாதிரி சீக்வென்ஷியலா பார்த்தா NPA கண்ட்ரோல்ல இருக்கு, அதனால நான் பெர்ஃபார்மிங் அசெட் கண்ட்ரோல்ல இருக்கு. இதெல்லாம் பாசிட்டிவ் நியூஸ். இருந்த போதிலும் கூட வங்கித்துறையை பொறுத்த வரைக்கும் வந்து அந்த லீடர்ஸ்னு பார்க்கக்கூடிய HDFC, ஆக்சிஸ் பேங்க் இதெல்லாம் வந்து அதனுடைய குறிப்பா ஆக்சிஸ் வங்கியினுடைய பெர்ஃபார்மன்ஸ் காரணமாக இந்த பங்குச்சந்தையில அந்த துறை ஒரு சின்ன இறக்கத்துல இருந்து இன்னைக்கு பார்க்க முடியாது. இந்த Q1 ரிசல்ட்ஸ் பத்தி பாக்குறப்ப இன்னைக்கு JSW ஸ்டீல், இந்துஸ்தான் ஜிங்க் இதெல்லாம் முடிவுகள் எப்படி சார் வந்திருக்கு? JSW ஸ்டீல் ப்ராஃபிட் வந்து 150%க்கு மேல, கிட்டத்தட்ட 158% வந்து இயர் ஆன் இயர் ஹைக் ஆகி 2,148 கோடி அப்படின்னு
வந்திருக்குது, அதை பார்க்க முடிகிறது. சோ இது வந்து அது அந்த ஆண்டு 845 கோடியாக இருந்தது போன வருஷம். இப்ப 2184 கோடி அப்படிங்கிறது வந்து கன்சாலிடேட்டட் சொல்றேன்னா அது அதிகமா இருக்கு. இது வந்து மெயினா ரொம்ப சந்தையில வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலைங்கிறது நம்ம பார்க்கணும். ஏன்னா முன்னாலே 1034 ரூபாய் இந்த பங்கினுடைய விலை ஒரு சின்ன ஏற்றத்துல இன்னைக்கு இருந்ததை பார்த்தேன். இன்னொரு நிறுவனம் பாத்தீங்கன்னா வேதாந்தா சார் 158% வந்தா கூட ஒரு பெரிய மாற்றம் இல்லையா சார் பங்குச்சந்தை? பங்கினுடைய விலையில் ஏற்கனவே இது வந்து டிஸ்கவுண்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதும், ரெண்டாவது இந்த டாரிஃப் இப்ப இந்த பிரச்சனைகள் இருக்கிறதுனால அதுல கொஞ்சம் கவனமாகத்தான் அணுகுவார்கள் அப்படின்னு நான் பாக்குறேன். போக போக தெரியும். இந்த டாரிஃப் ஒரு கிளாரிட்டி வந்தால்தான் இந்த மாதிரி குறிப்பாக ஸ்டீல் மாதிரி பங்குகள்ல காப்பர் மெட்டல்ஸ் இதுல எல்லாம் வந்து ஒரு கிளாரிட்டி எமர்ஜ் ஆகணும்னு நான் நினைக்கிறேன். இந்துஸ்தான் ஜிங்க் அது பாத்தீங்கன்னா வேதாந்தா குழுமத்தை சேர்ந்தது. அவங்க ப்ராஃபிட் 5% குறைந்திருக்கிறது 2234 கோடியாக. ரெவென்யூவும் 4% மேல குறைஞ்சிருக்கு. சோ இதுதான் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய முடிவுகள்ல முக்கியமான முன்னணி முடிவுகள்னு சொல்லலாம். நம்ம ரிலையன்ஸ் முடிவுகள் விரைவில் இன்னைக்கு சற்று நேரத்துல வந்துரும் நினைக்கிறேன். அது நம்ம ப்ராஃபிட் அதிகமா இருக்குங்கிற ஊகங்கள் எல்லாம் வெளியாகி இருக்கிறது. நம்ம நிஜமா வந்தாதான் தெரியும். நாளை வந்து ஐசிஐசிஐ வங்கியினுடைய முடிவுகள் இருக்கு. இது வங்கித்துறை, குறிப்பாக தனியார் வங்கித்துறை ஒரு வீழ்ச்சியை சந்தித்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் திங்களன்று அதனுடைய தாக்கம் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். பட் ஐசிஐசிஐ ரிசல்ட்டும் கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு தான் பொதுவாக சந்தையில் இருக்கிறது. இந்த ஸ்டீலை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கப்ப ஜிங்க பத்தி பேசிட்டு இருக்க, அப்படியே கமாடிட்டி பேசிடலாம் சார். ஓகே, க்ரூடு, கோல்டு, சில்வர் எல்லாம் எப்படிங்க சார் இருக்கு? எல்லாமே இன்னைக்கு பாசிட்டிவா இருக்கிறத தான் பாக்குறேன். பட் அகைன் அது வந்து ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட்னுடைய ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டா தான் நான் பாக்குறேன். இன்டர்நேஷனல் மார்க்கெட்லயுமே ஸ்லைட்லி அப், இந்தியன் மார்க்கெட்லயும் MCXல வந்து க்ரூட் 1.5% ஏறி இருக்கு. 5800 rupees இருக்கு ஆகஸ்ட் மந்த் கான்ட்ராக்ட். அதே மாதிரி சில்வர் செப்டம்பர் மந்த் கான்ட்ராக்ட் 1,13,300 கிட்ட இருக்கு. கிட்டத்தட்ட 1% ஏறி இருக்குது. 1,13,300ங்கிறது மீண்டும் அந்த ஒரு புதிய உச்சத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு. தங்கம் ஆகஸ்ட் மந்த் கான்ட்ராக்ட் பாத்தீங்கன்னா கோல்டு வந்து 98,000 கிட்ட இருக்குது. கிட்டத்தட்ட 0.5% ஏறி இருக்கு. சோ மூணுமே புல்லிஷ் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. பட் அது ஏற்கனவே கோல்டு வந்து இறங்குனதுக்கு இப்ப ஏறி இருக்கு. அது மாதிரி இருக்கு. சில்வர் மட்டும் கொஞ்சம் புது உச்சத்தை போய்கிட்டு இருக்கு. க்ரூடும் கோல்டும் வந்து ஏற்கனவே இறங்குனதுல ஏறி இருக்கிறது தான் பாக்குறேன். மத்த ப்ராடர் மெட்டல்ஸுமே பாத்தீங்கன்னா காப்பர், ஜிங்க், லெட் எல்லாமே கூட இன்னைக்கு வந்து ஒரு சின்ன ஏற்றம் இருக்கிறத பார்க்க முடிந்தது. பாசிட்டிவா இருந்தது. பட் கரன்சி பிளாட்டா தான் இருந்தது. இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல US டாலர் இண்டெக்ஸா இருக்கட்டும், இங்க NSEல வந்து கரன்சி ஃபியூச்சர்ஸா இருக்கட்டும், ஜூலை மந்த் கான்ட்ராக்ட் பாத்தீங்கன்னா வந்து ஒரு 3 பைசா, கிட்டத்தட்ட 4 பைசா மட்டும் அதிகரிச்சு 86 ரூபாய் 19 பைசா அப்படிங்கிற அளவுல இருக்கு. 86க்கு மேல இருக்கு அப்படிங்கறது நம்ம இங்க கொஞ்சம் கவனிக்கணும். தொடர்ந்து கவனிச்சுட்டு வர சமீப காலமாக இது கொஞ்சம் திரும்ப வந்து கச்சான் விலை 70 தாண்டி டாலரும் 86 தாண்டி 87 கிட்ட போனுச்சுன்னா நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கும். டாலர் பத்தி பேசுறப்ப டாரிஃப் வார், ரேர் எர்த் மினரல்ஸ் இதெல்லாம் தொடர்ந்து டாபிக்லயே இருக்கு. ஆமா, அதை பத்தி சொல்லுங்க சார். டாரிஃப் பத்தி அப்பப்ப டெய்லி இது வந்துட்டு இருக்கு. பட் நம்மளை தற்காத்துக் கொள்வதற்கு இப்ப இந்த டாரிஃப் வார் வந்ததுனால சைனா எக்ஸ்போர்ட்டை கிட்டத்தட்ட தடை பண்ணிட்டாங்க. அதை தடைன்னு அவங்க சொல்லினா கூட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னால ரேர் எர்த் மினரல்ஸ்ல நம்ம ரொம்ப தடுமாறிக்கிட்டு இருக்கோம். உலகமே தடுமாறிக்கிட்டு இருக்கு. சோ அந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸ்ல பாத்தீங்கன்னா இப்போ பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆபீஸ்ல அவங்களுடைய கவனத்துக்கு வந்திருக்கு. அதனால அதுல நிறைய மாற்று ஏற்பாடுகள் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்று அந்த துறையினுடைய கனிம வள அமைச்சர் கூட சொல்லியிருந்தது நம்ம பார்த்தோம். ஏகுத்துறைக்கான அந்த ஸ்டீல பத்தி எல்லாம் நாங்க இது பண்ண போறோம், ரேர் எர்த் மினரல்ஸ் பண்ண போறோம், ஸ்பெஷல் இன்சென்டிவ் ஸ்கீம் பண்ண போறோம் திரு குமாரசாமி அவர்கள் கூட பேசியிருந்தாங்க. இப்போ GMDC அந்த நிறுவனம் வந்து குஜராத் மினரல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், அந்த நிறுவனம் வந்து இதுல வந்து நாங்க கொஞ்சம் ஈடுபடுவதற்கான ஆயத்த பணிகள் செய்ய தயாராக இருக்கிறோம்னு சொல்லி இருக்கிறதுனால அந்த பங்கினுடைய விலை இன்னைக்கு கிட்டத்தட்ட 15% ஏற்றத்தை கண்டது. இன்னைக்கு மட்டும் 56 ரூபாய் கிட்ட ஏறி 435 ரூபாய் அப்படின்னு முடிவடைஞ்சிருக்கு. இது வந்து இன்டென்ஷன் தான், அவங்களுடைய இன்டென்ஷன் தான் சொல்லியிருக்காங்க. இனிமேல் இதற்கான பூர்வாங்க நடவடிக்கைகள் ஈடுபட்டு திட்டப்பணிகள் எல்லாம் பண்ணி அப்புறம் அதை ஐடென்டிஃபை பண்ணி அப்புறம் அதுக்குள்ள மெஷினரிஸ், அதுக்குள்ள இடங்கள், நிறைய விஷயங்கள் இருக்குன்னு வச்சுங்க. பட் அதற்குள்ளதான் பங்கு சந்தையினுடைய ஒரு என்ன சொல்றது ஆபத்து அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இது GMTC மினரல்ஸ் என்னைக்கு, அது NMDCயுமே இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து 71 ரூபாய்க்கு மேல 69 அந்த அரௌண்ட் 69 இருந்தது. இப்ப 71.5 கிட்ட இருந்தது பார்த்தேன். எப்படி இருக்குன்னு நம்ம போக பார்க்கலாம். டாரிஃப் பத்தி பேசுறப்ப ரஷ்யா வர நிப்பாட்டலன்னா இந்தியா, சைனா, பிரேசிலுக்கு நாங்க டாரிஃப் போட்டுறோம் நேட்டா வர மிரட்டிருக்காங்க. இந்தியா பதிலடி தான் கொடுத்துருக்காங்க. ஆமா, IPO நியூஸ் ஏதாவது இருக்குங்களா சார்? நான் நேற்று சொன்ன மோனிகா ஆல்கோப் லிமிடெட் இது வந்து ஒரு SME IPO, அது இன்னைக்கு முடிவடைகிறது.
2.5 மடங்கு அவர்களுக்கு விண்ணப்பங்கள் கிடைத்திருக்கிறது. இவங்க இனிமே நெக்ஸ்ட் வீக் அநேகமா லிஸ்ட் பண்ணுவாங்க. இஷ்யூ பிரைஸ் 286 கிட்ட தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி இஷ்யூ சைஸே வந்து 165 கோடி தான். அதனால அது 2.5 மடங்கு விண்ணப்பங்கள் பெறப்பட்டிருக்கிறது. திங்கள் அன்று 2 இது பட்டியலிடப்பட இருக்கிறது. ஒன்னு ஸ்பன்வெப் நான் ஓவன் லிமிடெட் அப்படிங்கிற IPO. இது வந்து 96 ரூபாய்க்கு பங்குகள் வெளியிட்டார்கள். 233 மடங்கு இது வந்து விண்ணப்பங்கள் பெறப்பட்டது. திங்கள் அன்று பட்டியலிடப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதை விட முக்கியமாக ஆந்தம் பயோசைன்சஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பயோசைன்ஸ் துறையில் இருக்கக்கூடிய இந்த நிறுவனம் 570 ரூபாய் பங்கு ஒன்று உள்ள நேற்று அலாட்மெண்ட், நேற்று மாலை எல்லாருக்குமே வந்து அலாட்மெண்ட் ஸ்டேட்டஸ் எல்லாம் போட்டுட்டாங்க. இன்னைக்கு பார்க்க முடியும். இது வந்து திங்கள் என்று பட்டியலிடப்படலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுவுமே பாத்தீங்கன்னா 64 மடங்கு கிட்ட வந்து விண்ணப்பங்கள் பெறப்பட்டது. 63 மடங்குக்கு மேல் விண்ணப்பங்கள் பெறப்பட்டது. அதனால திங்கள் என்று இதனுடைய விலை எப்படி பட்டியலிடப்படுகிறது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஒரே ஒரு விஷயம் இறுதியா நம்ம இன்னைக்கு குறிப்பா பாத்தீங்கன்னா வங்கித்துறை பத்தி பேசணும், பிரைவேட் செக்டர் பேங்க் பத்தி பேசணும். ஆக்சிஸ் வங்கியினுடைய பங்கு இறங்குனதையும் நம்ம பார்த்தோம். பட் HDFC வங்கியினுடைய பங்குமே இன்னைக்கு 1% இறங்குனுச்சுன்னு நீங்க கேட்டீங்க. அதுக்கு வேறு ஒரு காரணம் இருக்கு. என்ன அப்படின்னா, அவங்க இப்ப போனஸ் டிக்ளேர் பண்ண போறாங்க. அதான் பண்றதா அவங்க வந்து பண்ணலாமா அப்படிங்கிற முடிவை எடுப்பதற்கு அவங்களுடைய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் நாளைக்கு மீட் பண்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுல அவர்கள் ஒருவேளை முடிவெடுத்து போனஸ் டிக்ளேர் பண்றதா முடிவு பண்ணி பங்குதாரர்கள் ஒப்புதல் பெறப்பட்டு வெளியிட்டால் அதுல ஒரு சிக்கல் இருக்கு. ஏன்னா சைனா அவங்களுடைய பீப்புள்ஸ் பேங்க் ஆஃப் சைனான்னு சொல்றோம், சைனாவுடைய சென்ட்ரல் பேங்க், அவங்களுக்கு அவங்க இதை எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்கன்னு பார்க்கணும். என்னன்னா அங்கிருந்து முதலீடுகள் இருக்கு இந்த வங்கியில, இந்த வங்கியினுடைய பங்குகள்ல. கொஞ்ச நாளைக்கு முன்பு வந்து நம்முடைய மத்திய அரசு நம்ம ஒரு பிரஸ் நோட் 3 அப்படின்னு ஒண்ணு கொடுத்தாங்க இந்திய அரசாங்கம். அது கொஞ்ச நாள் முன்பே வெளியிட்டு இருந்தார்கள். அதனுடைய பிரைமரி இது என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து சைனீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இன் இந்தியாவை நெறிமுறைப்படுத்துவது, கிட்டத்தட்ட தடைன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் அதை நெறிமுறைப்படுத்துவது அல்லது ரொம்ப கடுமையான இது கொண்டு வந்தாங்க. ஓகே, அதன் அடிப்படையில எந்த நிறுவனமாவது மேலும் புதிய பங்குகளை சைனாவில் இருக்கக்கூடிய முதலீட்டு நிறுவனங்களுக்கோ சைனா என்டைட்டிஸுக்கோ வெளியிட்டால் அதற்கு வந்து மத்திய அரசாங்கத்திடம் செக்யூரிட்டி கிளியரன்ஸ் வாங்கணும். எந்த ஃப்ரெஷ் அலாட்மெண்ட் ஆஃப் ஷேர்ஸ் சைனீஸ் என்டைட்டிஸுக்கு இருந்தாலும் அதுக்கு வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய செக்யூரிட்டி கிளியரன்ஸ் வாங்கணும்னு பிரஸ் நோட் 3 சொல்லுது. இதுல ஒரு ஆம்பிகிட்டி இருக்கு. என்னன்னா, புதிதாக பங்குகளை வெளியிட்டால் வாங்கணும்னு இருக்கு. இப்ப டெக்னிக்கலி பார்த்தா HDFC வங்கி வந்து இந்த போனஸ் பங்குங்கிறது புதிய பங்குகள். ஆனால் அதன் மூலமாக எந்த நிதியும் திரட்டல. பொதுவாக புதிய பங்கு வெளியீடுனா வந்து அந்த நிறுவனம் புதிய பங்கு வெளியிட்டு அதன் மூலமாக பணத்தை பெற்றுக்கொண்டு அவர்களுடைய அந்த ஷேர் கூடும், அவங்களுடைய பர்சன்டேஜ் ஆஃப் ஷேர் அல்லது ஓட்டிங் பவர் கூடும். போனஸ் ஷேர்ல ஓட்டிங் பவர் எதுவும் கூட போறது கிடையாது. அதுல வந்து 10 வச்சிருந்த இடத்துல 20 ஷேர் வச்சுக்க போறாரு. பட் ஓட்டிங் பர்சன்டேஜ் முதல்ல 1% இப்போ 1% தான். ஏன்னா எல்லாருக்குமே கூடுது இல்லையா? எல்லாருக்குமே கூடும் பொழுது அந்த பர்சன்டேஜ்ங்கிறது கூட போறது இல்ல. ஆனால் டெக்னிக்கலா இதுல ஒரு ஆம்பிகிட்டி இருக்கு, ஒரு கிளாரிட்டி வேணும். அதனால ஒரு சிக்கல் வரும்னு ஒரு செய்தி நடுவில் வெளியானது. அதை தொடர்ந்து அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். ப்ராஃபிட் புக்கிங் ஒரு காரணமாக இருக்கலாம் வெள்ளிங்கிறதுனால. ஒருவேளை நாளைக்கு வந்து இதனால அன்சர்டனிட்டி காரணமாக வந்து போனஸ் டிக்ளேர் பண்றது தள்ளி போனால் என்ன ஆகுங்கிறது தெரியலைங்கிறது கூட காரணமா இருக்கலாம். அதனால நீங்க HDFC வங்கியினுடைய பங்கு கிட்டத்தட்ட 40 ரூபாய்க்கு மேல் 50 ரூபாய் கிட்ட வந்து இறக்கத்தை இன்னைக்கு சந்தித்ததை பார்க்க முடிந்தது. திங்களன்று நாளை போர்ட் மீட்டிங் முடிந்த பிறகு அனௌன்ஸ்மெண்ட் வரதை பார்ப்போம். திங்களன்று அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கிறதுங்கிறத அதையும் நம்ம திங்களன்று பார்ப்போம். நிச்சயம் சார். இப்ப ரிலையன்ஸ் வந்து ப்ராஃபிட் நல்லா காமிச்சாங்கன்னா பங்குச்சந்தையில ஒரு பெரிய ஏற்றம் இறக்கம் இருக்குமா சார்? இண்டெக்ஸ்ல ஹெவி வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய பங்குகள் HDFC வங்கி மாதிரி ரிலையன்ஸும் ஒன்று. அதனால இப்போ ஒரு சாதாரண இந்துஸ்தான் லீவர் ₹1 ஏறுனுச்சுன்னா அதை விட ரிலையன்ஸ் ₹1 ஏறுனுச்சுன்னா அது தாக்கம் அதை விட அதிகமா இருக்கும் இந்துஸ்தான் லீவரை விட. அதே மாதிரி இன்ஃபேக்ட் 50 பைசா ஏறினாலே அதனுடைய தாக்கம் அதிகமா இருக்கும். அதனால வந்து இறங்கினாலும் அதே மாதிரி இருக்கும். ரெண்டையும் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம ஃபைன் சார். நம்ம நேர்கள் நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க சார். ஆமா, நம்ம ப்ளூம்பர்க் டெர்மினல் பத்தி வேற நம்ம சொல்றோம்னு சொல்லியிருக்கோம் நாளைக்கு. எஸ் சார், ப்ளூம்பர்க் டெர்மினல். அப்புறம் உங்களை பத்தின ஒரு கேள்வி, நீங்க இன்ஃபிளேஷன் டேட்டாலாம் நம்புறீங்களா இல்லையா அப்படின்னு. அதே மாதிரி புதிய புத்தகம் ஒன்று, அருமையான புத்தகம், அதை பத்தி நாளை நாம் பேசுவோம் நாளைக்கு. நிச்சயம் சார், நிச்சயம் சார். தேங்க்யூ சார், நிறைய விஷயங்களை சுவாரஸ்யமா சொன்னீங்க சார். தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி. 91 ஆண்டுகள் 5 தலைமுறைகளின் பாரம்பரியத்துடன் வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற SVS கடலை மாவு மற்றும் கேப்பை மாவு.